காலை வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும். உங்களுக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். இந்த பூமியினுடைய தன்மைங்க நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லா புரியும். பாருங்கள், நம்ம பூமியில் எது போட்டாலும் இயற்கையாக நடக்கிற விஷயங்க பாருங்கள். அந்த தாவர இனமாகட்டும், விலங்கு இனமாகட்டும், இயற்கையாக வர்றதெல்லாம் தன்னுடைய வாழ்நாளை சிறப்பாக வாழுதுங்க. இதுக்கு உதாரணம், நீங்கள் காட்டில் நம்ம எதுனா மரமோ செடியோ நடுறோமாங்க, அதுவாக இனப்பெருக்கம் பண்ணுது, அதுவாக அகர்ந்த சேர்க்கை பண்ணி அதுவாக இது பண்ணுதுங்க. பாருங்கள், ஒரு ரோஜா மலரில் முள் இருக்குது. அது ஏன் அந்த முள் செடியில் அவ்வளோ அழகாக வாசனையோடு வர ரோஜா வருது அப்படின்னு நம்ம என்றைக்குனா ஒரு நாள் திங்க் பண்ணியிருக்கோமா? நினச்சி பாருங்களேன். ஆனால் அந்த முள் தான் அந்த ரோஜாவுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் நிறைய நபர்கள் உங்களை சுற்றி சிலர் பாதுகாப்பு மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் தவறாக புரிஞ்சுப்போங்க சில விஷயங்களை நம்ம. ஏன்னா நம்ம மனம் அப்பேற்பட்ட விஷயம் பண்ணுங்க. மனம் எப்படின்னா மாயையே எப்பவுமே நம்ம மாயையிலே சிக்கின்னு இருப்போம். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கேட்டார், அந்த மாயை எப்படிங்க விளக்குறது? அதுவும் இறைவன் நம்ம கையில் தாங்க அந்த சாவியை கொடுத்துருக்காரு. அந்த மாயையை விளக்குற சக்தி நம்ம கையில் இருக்குது. அந்த பூட்டை திறக்கிற சக்தியை நம்ம கையில் தான் இருக்குது. இந்த சாவின்ற அன்பு, இறைநிலை, இதெல்லாம் உணர்ந்து நம்ம அந்த சாவியை அழகாக யூஸ் பண்ணால் அந்த பூட்டை திறக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் சில விஷயங்களை தான் உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நல்ல மாமனிதர்க ஒரு நபர் இருந்தார். அவர் ஆன்மீகத்தில் முன்னேறணும், இறைவனுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதே இறைவனுடைய பிளஸ்ஸிங் இல்லாமல் நிச்சயமாக நடக்காதுங்க. அதுக்கு அந்த நிலைக்கு நம்ம இறைவனை பற்றி நம்ம உணரணும்னு நிலைக்கு வரும்போது இறைவனுடைய பிளஸ்ஸிங் வந்துடுச்சு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, அவரை சுற்றி இருக்கோம், அவங்க வேலை செய்கிறவங்க, அவங்க உறவினவர்கள், அவங்க குடும்பத்தார் எல்லாரையும் அந்த நிலைக்கு எட்டு போகணும், உயர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசைங்க அவருக்கு. அதனால் தனக்கு தெரிஞ்ச ஒரு மகான், ஒரு குருவை, ஒரு மலையில் இருக்கார், வாழறாரு. ஒரு 300-400 கிலோமீட்டர் அவங்க போனோம், பயணம் பண்ணுறாங்க. அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் சில பேர் கீழே ஏறும்போது கூட சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லி ஒரு நின்று போகிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, லோன் தராங்க, ரொம்ப கம்மியான வட்டியில் அப்படின்ட்டு நின்றுடுறாங்க தன் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுறாங்க, பயணத்தில் ஃபோன் கால் வருது, தவிர்க்க முடியாத அவங்களுக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களும் வெளியே போயிடுறாங்க, ரிட்டன் ஆகிடுறாங்க. தன் குடும்பம், ஒரு நண்பர், ஒரு 3 பேரோடு போகிறாருங்க, திருப்பி பயணத்துக்கு தொடர்றாரு. இப்போ தொடரும்போது அந்த ஊரை அடையும் போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், ஒரு பேனரில் ஒரு பிஸ்னஸை பற்றி போடுறாங்க. அது மாதிரி கோல்டு இவ்வளோ தள்ளுபடியில் தராங்க, தங்கம் அப்படின்ட்டு ஒரு பேனரை போடுறாங்க ஒரு கடையில். அதை பார்த்துட்டு உறவினர்கள் நின்றுடுறாங்க. இப்படி எல்லாரும் போயிட்டு தன் குடும்ப நபரோட ஒரு 3 பேரோடு உள்ளே போகிறாருங்க, மனைவி பசங்களோட. மலையை நோக்கி பயணம் பண்ணும்போது மனைவிக்கு முட்டி நோவு கால் நடக்க முடியல அப்படின்னுறாங்க. அம்மாவை நான் பார்த்துருக்கேன், பிள்ளைங்களை நின்றுடுறாங்க. இவர் மட்டும் விடாமுயற்சியில் அவரை பார்த்தே தரணும், நம்ம ஆன்மீக நிலையை உயர்த்துக்கணுன்ட்டு போகிறாருங்க. போய் அவரையும் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்தாங்க. அவங்களுடைய கர்மா அப்படின்றார் குரு. நீங்கள் என்னாண்ட இந்த ரகசியங்களில், யோக ரகசியங்களில், தியான நுட்பங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வந்திருக்கீங்க. இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் யார் என்ன நிலையில் போனாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேலே எடுத்து போகலாம், ஆன்மீகத்தில் உயரலாம், இறைவனை அடையக்கூடிய சூட்சும நுட்பங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி அது உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாருங்க. யாரெல்லாம் ஒரு தேவை, இந்த ஏக்கத்தோடு இந்த பிறப்பில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆன்மீக விஷயங்களோ யோக விஷயங்களோ தெரிஞ்சுங்கள. வெறும் பக்தி மட்டும் இந்த உலகத்தில் பத்தாதுங்க. பக்தினால் பலன் உண்டு, ஆனால் பக்தி மட்டும் நம்மளுக்கு போதாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியா அப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணுதுங்க. நெகட்டிவான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்களும் மீடியாவும். அதனால் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இன்றைக்கி பிரிச்சுள்ள ஒரு ஆன்மீகத்தில், ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயங்களை முன்னேறாருன்னா அவருக்கு நிச்சயமாக இறைவனுடைய அருள் இருக்கணுங்க. அதுதான் நான் சொன்னேன், தாவரம் இனம் இப்படி தான் இயற்கையாக கூட வளருது. ஒரு புலியோ ஒரு சிங்கத்தையோ நீங்கள் வீட்டில் எடுத்துன்னு வளர்க்குறாங்க இன்றைக்கி வெளிநாட்டிலலாம். அவங்க பாருங்கள், பூனை மாதிரி ஆகிடுது. அது பூனை எப்படி இருக்குதோ அது உருவம் புலி சிங்கன்னே தெரியாத பூனை மாதிரி வளர்க்குறாங்க. அதுக்கு பால் கொடுக்குறாங்க, இறைச்சியும் கொடுக்குறாங்க. ஆனால் மனிதனுடைய குணம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விலங்குகளும் மாறி வாழுதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதனுடைய தன்மை, சிங்கம் புலி நம்ம வேட்டையாடுறதுன்றதே மறந்து
குடும்பத்தில் ஒரு நாயோ பூனையோ அனிமல் வளர்க்குற மாதிரி இதையும் வளர்க்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி தான் யானை கூட நீங்கள் வந்து குட்டியிலேருந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது சங்கிலி கம்பத்தில் கட்டணும்னு அவசியம் கிடையாது. தூணில் நீங்கள் ஒரு 3 வாட்டி பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அது கட்டி தான் இருக்கணும், அந்த இடத்த விட்டே நவராதுங்க. அந்த சங்கிலியை அவுத்து பாகன் முன்னாடி இழுத்து போனால் தான் நவரும். அந்த கொம்பும் சங்கிலியும் தான் யானைக்கு வந்து தன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லையில் இருக்கும்னு அது நினச்சிக்குது. அவ்வளோ பெரிய ஜீவராசி, அது நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். பாருங்கள், இங்கே என்னென்னா மனம்தான். ஒரு யானை ஒரு குச்சிக்கும் விலங்குக்கும் தன்னை அடிமையாக்கிதுங்க. அவ்வளோ பெரிய அது இயற்கை நம்ம பண்ணலை. மனிதன் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த விலங்குகள் மேலே செலுத்தி பாசத்தையும் அன்பையும் காட்டுறதுனால அது தன்மை மாறி போகுதுங்க. அந்த இனத்துலேருந்து மனிதனை நேசிக்க கற்றுக்குது. அதே மாதிரி தான் நம்ம இறைவனை நேசிக்க கற்றுக்கணுங்க. நம்மளுடைய மனிதத்தன்மை மாயையிலேருந்து விலக்கி நம்ம இறைவனை நோக்கி நேசிக்க கற்றுக்கணும். வணக்கம், நன்றி.